இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில பிரதமர் நரேந்திர மோடி எத்தனையோ விஷயங்களை இனாகரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. குறிப்பாக ஸ்டாச்சுஸ், சிலைகள் அப்படின்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். நிறைய சிலைகளை அவர் இனாகரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல சில முக்கியமான ஸ்டாச்சுஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நேரத்துல மோடி அரசாங்கத்துக்கு மேலும் ஒரு பலத்த அடி கொடுக்கிற வகையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேத்து பலமா காத்து வீசினதுல இந்த ஸ்டாச்சு உடைஞ்சு கீழே விழுந்து சுக்கு நூறாயிருக்கு. இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில பிரதமர் நரேந்திர மோடி எத்தனையோ விஷயங்களை இனாகரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. குறிப்பாக ஸ்டாச்சுஸ், சிலைகள் அப்படின்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். நிறைய சிலைகளை அவர் இனாகரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல சில முக்கியமான ஸ்டாச்சுஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதே மாதிரி ராமானுஜருடைய ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி ஹைதராபாத்ல, அப்புறம் குஜராத் மோர்பியில ஒரு பெரிய ஹனுமான் சிலை ஒன்றை அவர் இனாகரேட் பண்ணி வச்சாரு. அந்த மாதிரி இந்தியாவுடைய 4 மூலைகளையும் 4 பெரிய ஹனுமான் சிலையை நிறுவ போறோம் அப்படின்னு பாஜக ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸோட ஹோலோகிராம் ஸ்டாச்சு இனாகரேட் பண்ணி வச்சாரு. அதே மாதிரி பூனே முனிசிபல் கார்பரேஷன்ல சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய ஒரு ஸ்டாச்சு. இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கு. கடுமையான போட்டி இருக்கு. உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கும் பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கும் அங்க கடுமையான மோதல் நடந்துகிட்டு இருக்கு. அலை இப்போ இந்தியா கூட்டணி சார்பாக வீசுகிறது அப்படின்னு நிறைய போல்ஸ், இப்ப ரீசெண்டா வந்த இந்தியா டுடே மூட் ஆஃப் த நேஷன் போல்ஸும் சொல்றாங்க, அலை எதிர்கட்சிகளுக்கு சார்பாக தான் வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த நேரத்துல மோடி அரசாங்கத்துக்கு மேலும் ஒரு பலத்த அடி கொடுக்கிற வகையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிந்துதுர்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ஃபோர்ட்ல சத்ரபதி சிவாஜி மகாராஜோடைய ஒரு பெரிய ஸ்டாச்சுவை நரேந்திர மோடி இனாகரேட் பண்ணி வச்சாரு. கரெக்டா போன வருஷம் டிசம்பர் 4ஆம் தேதி நேவி டே செலிப்ரேஷன்ஸ் அன்னைக்கு இந்த ஸ்டாச்சுவை அவர் திறந்து வச்சாரு. கிட்டத்தட்ட 35 அடி உயரத்துல கம்பீரமான சத்ரபதி சிவாஜியோட ஸ்டாச்சு. நேத்து பலமா காத்து வீசினதுல இந்த ஸ்டாச்சு உடைஞ்சு கீழே விழுந்து சுக்கு நூறாயிருக்கு. இது மக்களிடையவும் எதிர்கட்சியிடையவும் கடுமையான கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு பெரிய 35 அடி உயர சிலை, இத நாட்டுடைய பிரதமர் இனாகரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சிலை இனாகரேஷன் பண்ணி 8 மாசத்துக்குள்ள இடிச்சு விழுந்து சுக்கு நூறா தெரிக்குதுன்னா, இதோடைய கட்டுமான பணிகள்ல எவ்வளவு கரப்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விகளை இன்னைக்கு மக்கள் முன்னெடுக்கிறாங்க. எதுலதான் ஊழல் பண்றதுன்னு உங்களுக்கு விவஸ்தையே இல்லையா? ஏற்கனவே சிஏஜி ரிப்போர்ட் மூலமாக கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேர்ல பாஜக ஊழல் பண்ணிருக்கு அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பலமா காத்து வீசுனதுனால்தான் இந்த சிலை விழிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முதல் முறையா நடக்குதா? சரி, அப்படி இருந்தா சரி, ஏதோ இவங்க கட்டும் பொழுது அதை சரியா பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் அக்கௌண்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சிலையை வடிவமைக்கும் போது அது எந்த இடத்துல நிக்க போகுது, அப்ப அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன, அங்க காத்து வழக்கமா என்ன வேகத்துல வீசும், அப்போ அந்த வெதர் கண்டிஷன்ஸை தாங்கக்கூடிய சக்தி அந்த ஸ்டாச்சுக்கு இருக்கா, இல்ல அதற்கான ஏற்பாடுகளை என்ன செய்யணும், இதெல்லாம் பொதுவா ஒரு சிலையை நிறுவும் பொழுது இதெல்லாத்தையும் யோசிச்சுதான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அந்த என்ஜினியர்ஸோ கான்ட்ராக்டர்ஸோ வேலை செய்வாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இங்க எழுப்பியிருக்கிறாங்க. கான்ட்ராக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சிஎம் ஏக்நாத் ஷிண்டேவுடைய தொகுதியை சேர்ந்த அவருக்கு நெருங்கிய நண்பரான ஒருவருக்கு தான் இந்த கான்ட்ராக்டர் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப சிலை வைக்கிறது கூடவா நீங்க ஊழல் பண்ணுவீங்க? சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கட்டின கோட்டையெல்லாம் இன்னும் கம்பீரமா நின்றுட்டு இருக்கு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம். அவருக்காக வைக்கக்கூடிய ஒரு சிலையை கூட உங்களால உருப்படியா வைக்க முடியலையா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா இது மக்களுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்ததுனாலே ஒவ்வொரு பார்ட்டியுமே சிவாஜி மகாராஜ் பேரை சொல்லித்தான் ஓட்டு கேட்பானுங்க. அந்த அளவுக்கு அங்க மராட்டிய மக்களோட ஒன்றிய கலந்த உணர்வு. நாம இங்க எப்படி பெரியார பாக்குறோமோ அந்த மாதிரி அவங்க அங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜா பாக்குறாங்க. அப்படிப்பட்ட அவர்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவருக்கு உருப்படியா உங்களால செல வைக்க முடியா, இதை விட நீங்க என்ன கிழிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு அப்போசிஷன் கேள்விகள் எழுப்பியிருக்கு. இதே மாதிரி கடந்த வருஷம் நடந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் 2022 மோடி மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய உஜ்ஜைன்ல மகாகால் காரிடோர்
அப்படின்னு ஒரு காரிடோரை திறந்து வைக்கிறாரு. அங்க வந்து பெரிய பெரிய உயரமான 10 அடி, 15 அடி, 20 அடிக்கெல்லாம் பெரிய பெரிய சிலைகள், சுவாமி சிலைகள்லாம் வச்சாங்க. அங்க இந்த சப்த ரிஷிகளுக்கு 10 அடியில சிலை வடிவமைத்து அங்க வந்து வச்சிருந்தாங்க டிஸ்ப்ளேல. அக்டோபர்ல இனாகிரேட் பண்றாரு. மே மாசம் பலமா இதே மாதிரி காத்து அடிச்சதுல சப்த ரிஷில 6 ரிஷிங்க இடிஞ்சு சுக்குநூறா கீழே விழுந்துட்டாங்க. அப்பவும் இதே காரணம் தான் சொல்லப்பட்டது. 45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காத்து வீசுச்சு. அதனாலதான் இந்த சிலைகள்லாம் விழுந்துருச்சு. இப்ப என்ன தரத்துல இவங்க சிலைகளை பண்றாங்க? இத பேப்பர் மிஷினியா பண்ணி வைக்கிறீங்க? லேசா காத்து வீசணும்னு அப்படியே விழுந்து நொறுங்கிறதுக்கு. இதற்காக எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க? இது போன்ற கான்ட்ராக்ட்ஸ் குடுக்குறீங்களே, அவங்களுக்கு இதுல ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இது போன்ற விஷயங்கள் செஞ்சிருக்காங்களா? அப்படிங்கறத உறுதி செய்ய மாட்டீங்களா? ஒரு நாட்டுடைய பிரதமர் இனாகிரேட் பண்ணி வைக்கிறார் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா, எதுக்கு வந்து பிரதமர் இனாகிரேட் பண்றாரு? இனி வரக்கூடிய காலங்கள்ல வருஷா வருஷம் காலங்காலமா இந்த சிலையை பத்தி பேசும்போது இது யாரை இனாகிரேட் பண்ணி வச்சாங்க, எந்த அரசாங்கம் செஞ்சது அப்படிங்கறது மக்கள் நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே. இவங்க திறந்து வைக்கிற சிலையெல்லாம் பார்த்தா, ஆஹா அடடா, பாஜக அரசாங்கத்துல மோடி திறந்து வச்ச சிலை அப்படின்னு நான் தோணும். இவங்க திறந்து வைக்கிற சிலையெல்லாம் பார்க்கும்போது, ஆஹா அடுத்தது இந்த சிலை தான் விழுமோ அப்படின்னு தானே நினைக்க தோணுது. அவ்வளவு மோசமா இருக்குல்ல உங்களுடைய கட்டுமான பணி. சம்பந்தப்பட்ட இந்த கான்ட்ராக்டர் மீது உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவருக்கு ஏற்கனவே கொடுத்த மத்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க, அவரை பிளாக் லிஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. உடனே ஏக்நாத் ஷிண்டே களத்துல குதிச்சு சொல்றாரு, ஆமாமா இது பெரிய வருத்தம் தான். ஆனா இந்த எலெக்ஷன் வரத்துக்குள்ள நாங்க மீண்டும் இந்த சிலைய செஞ்சு அங்க நிப்பாட்டிடுவோம்னு. ஏற்கனவே இப்படி அவசரப்பட்டு எலெக்ஷனுக்காக செஞ்சு அங்க கொண்டு போய் வச்சதுனாலதான் இந்த கதியில இருக்குது. இப்ப மீண்டும் எலெக்ஷனுக்கு முன்னால அவசர அவசரமா கொண்டு போய் அங்க வச்ச மக்கள் கிட்ட ஓட்டு பிச்சை எடுக்கணும்ல. அதற்கான வழியை தான் பாக்குறாங்களே தவிர, இது ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, சம்பந்தப்பட்டவங்க யாரு, யாரு அக்கௌண்டபிள், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இந்த அரசாங்கத்துக்கு இல்ல. இந்த விஷயம் பொதுமக்களிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது கண்டிப்பா மகாராஷ்டிராவில் நடக்க போற அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல இவங்க மேல டெஃபினட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். மக்களை தான் ஏமாத்துறீங்க. குறைஞ்சபட்சம் நீங்க கும்பிடுற கடவுளுக்கோ இல்ல நீங்க பின்பற்றக்கூடிய தலைவர்களுக்கோ கூட உங்களால உண்மையா இருக்க முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் மோடி 3.0ல என்னெல்லாம் அவலம் நடக்க போகுது.